திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை தலைமை செய்யும். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேட்க நான் பதில் சொல்றேன். நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்கள்ல நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இப்பதான் எடுத்து அதற்கான ஆய்வுகள்ல ஈடுபட்டு இருக்கிறேன். இந்த ஆய்வின் அடிப்படையில இது எல்லாத்தையும் 360 டிகிரில ஆய்வு செய்து இதுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். இதை பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேர் பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படுகிறது மிக தெளிவாக. சிவகங்கோட விவகாரத்துல அமைச்சர் நிர்மல்குமார் முந்தைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை பின்பற்றுவோம் சொல்லியிருந்தாங்க. நீங்க வேற ஒரு கருத்து சொல்றீங்க. வேற ஒரு கருத்தை சொல்லலையே. முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை எங்கள் கட்சியினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன விஷயங்களுக்கு கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொல்றேன். கட்சியை பொறுத்தவரை டிவிக்கே ஒரு ஃபர்ஸ்ட் பிளட்டா வந்தீங்க. இப்போ மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் வரும்போது இந்த கட்சிக்கான யூனிட்னஸ் தனித்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கூட்டு போன கட்சின்னு சொன்ன இடங்கள்ல இருந்தா இப்ப அதிகமாக வராங்க. இப்போ யங் பிளட்டா இருந்தா நீங்க முதற்கொண்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இளம் அமைச்சரா வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பதினெட்டுவம் கட்சியில ஏற்கனவே ரசிக மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கான இருக்கு. அதுல ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில வந்தா மட்டும்தான் நாங்க அனுபவிப்போம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நாங்க வரோம், நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில உள்ளவர்களுக்கு தான் எங்க அனுமதி கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டாரு. அதை அவரே நேரடியாக கண்காணிப்பாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் எங்களுக்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதுதான்.